அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்படுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள், சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சிந்தித்து நிதானமாக கோவப்படாமல் இந்த நாளை கழிங்க, உங்களுக்கு சிறப்பாக அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அற்புதமான நாள். வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த செயல் செய்தாலும் அதில் தடங்கள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிறிது முயற்சி செய்து தான் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியும். முயற்சி திருவினையாக்கும். நாள் சிறப்பாக அமையும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மனம் ஒரு தெளிவின்மை, உடல்வாதிகள், மனதில் ஒரு குழப்பம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் சிந்தித்து இந்த நாளை செயல்படுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் மன சோர்வும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்பினோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் சேருங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை, இறைச்சி இவங்களாம் விற்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய நாள், சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் கவலைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். பணம் பல வழியில் வரும். அதே போல் எங்கன்னா கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வர்றதுக்கு இன்றைக்கு 90% வாய்ப்புண்டு. மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கும்பராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டியை இயக்கக்குள்ள மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. எனக்கு சந்திராசனம் அது பிரச்சனையை காட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.